ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்டிஓல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா ஒரு 150 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ, ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் ஐடிஐ முடிச்சவங்க, ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, பிஇ, பிடெக் முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ, லாஸ்ட் டேட் வந்து 9த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து பாருங்க ஆன்லைன் மோட்ல தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. ஸோ, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெய்னில வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க பிஇ, பிடெக் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல வந்து பாருங்க பிகாம், ஸோ பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பிஏ, பிசிஏ, பிபிஏ இவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு டிப்ளமோ அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐடி அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 75 வேகன்சி இருக்கு. அதே நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து 30 வேகன்சி இருக்கு. ஸோ டிப்ளமோக்கு வந்து ஒரு 20 வேகன்சியும், ஐடிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 150 வேகன்சி வந்து இருக்கு. இப்போ வந்து நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதில குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டிசிப்ளின்ல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதாவது நீங்க வந்து மெக்கானிக்கலோ, புரொடக்ஷனோ, இல்லன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமென்டேஷன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி இல்லன்னா வந்து மெட்டீரியல் இல்லன்னா சிவில் இன்ஜினியரிங் இந்த மாரி இதில வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமா வந்து யூஆரா இருந்தா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 30 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டியா இருந்தா 32 வயசு வரைக்கும், பிடபிள்யூடியா இருந்தா 37 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தோன்னா, இந்த ரெலவன்ட்டான டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா, கிராஜுவேட்ல வந்து பாருங்க பிகாமோ இல்லன்னா வந்து பிஎஸ்சில வந்து பாருங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படி இல்லன்னா வந்து பாருங்க பிஏல வந்து இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஸ், பேங்கிங்கு அப்படி இல்லன்னா பிசிஏ, பிபிஏ இந்த மாரி வந்து நீங்க டிகிரில முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து சேம் ஏஜ் லிமிட் தான். ஸோ டிகிரி வந்து பாருங்க நீங்க அதில வந்து முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ அடுத்து டிப்ளமோ அப்ரண்டிஸ் ட்ரெய்னிக்கு வந்து பாருங்க, நீங்க டிப்ளமோல வந்து பார்த்தோன்னா, இந்த ரெலவன்ட்டான டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஐடிக்கு வந்து பாருங்க, இந்த ரெலவன்ட்டான ட்ரேட்ல நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க 5த் பாயிண்ட்ல. ஸோ அதாவது பிஇ, பிடெக், டிப்ளமோ, அதுக்கப்புறம் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிபிஏ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 2021, 22, 23 இந்த இயர்ல நீங்க பாஸ்ட் அவுட் ஆனீங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த இயர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, அப்ரண்டிஸ் டைப்ல வந்து எடுக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 1 இயர் இதுக்கான உங்களுக்கு வொர்க் டியூரேஷன் வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க ஆல்ரெடி நீங்க வந்து இதிலேயே வந்து அப்ரண்டிஸ் ட்ரெய்னிங் வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதேமாரி வந்து உங்களுக்கு மோர் தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அவங்களும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 1 இயருக்கு மேல உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டைஃபனுமே வந்து தராங்க. அதாவது பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ பிஇ, பிடெக் வந்து பார்த்தோன்னா 9000 உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் இருக்கும். டிப்ளமோக்கு வந்து பார்த்தோன்னா 8000, ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா 7000 தராங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா 9000 உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதில ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா 2 லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த 2 லிங்க்ல எதுல வேணாலும் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதேமாரி வந்து பாருங்க, உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸுமே இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து குளோசிங் டேட் வந்து 9த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு எப்போ வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்கன்னா, 23 ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டிமேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கான இது அப்ரண்டிஸ் ட்ரெய்னிங் ஜாயின் பண்றதுக்கு 2 மேக்குள்ளார நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இது மாரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாருங்க, டேட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்க மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.